அன்பர்களே, புனித வளனார் அன்னை மரியா கருத்தாங்கியதை ஏற்றுக்கொண்ட பிறகு பிறக்கிற குழந்தை எப்படியெல்லாம் இருக்கும், அதனை எப்படியெல்லாம் கொண்டாட வேண்டும் என்று புகழ்ந்து பாடுகிற செய்யுளை இன்று நமக்கு வீரமாமுனிவர் தருகின்றார். அந்த செல்வன் எத்தகையவன், நான் அவனை காண முடியுமா என்றெல்லாம் ஏக்கத்தோடு அவர் புகழ்ந்து பாடுவதாக மகிழ்வினை படலத்திலே இந்த செய்யுள் அமைகிறது. மொய்யகத் திரட்டு நீர் முடுகி சூழ்ந்து அமர் வையகத்து உறும் துயர் மடிய நாயகன் மெய்யகத்து உதித்த போது அலரை வென்று நின் கையகத்து அடியனன் காணலாம் கொலோ என்று கேட்கிறார். இதனுடைய சொல்லுக்கு சொல் பொருள் என்ன என்று சொன்னால், பொறுதலைந்து ஒலித்த திரைகளை சுருட்டும் கடல் சூழ்ந்த பூ உலகினை மொய்த்த துயர்களை தீர்க்க நாதன் கொண்ட உடலோடு பிறக்கும் போது நான் அவரை உன் மலர்கரத்தில் காண்பேனோ என்ப என்று சொல்கிறார். நான் இந்த காலத்து தமிழிலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அலைகள் சூழ்ந்த உலகிலே பாவங்கள் மலிந்துள்ளன. அதனால் மிகுந்துள்ள துயரை துடைக்க இறைமகன் உடல் எடுத்து பிறக்க இருக்கின்றார். மறையே உன் மலர் கையில் இருக்கும் அவரை நான் என் கண்களால் காண்பேன் அல்லவா என்று சூசை மனம் பூரிக்கின்றார். மையகத் திரட்டு நீர் முடுகி சூழ்ந்தமர் வையகத் துயர் மடிய நாயகன் மையகத் துதித்த போதலரை வென்ற நின் கையகத் அடியனன் காணலாம் கொலோ என்று அவர் கேட்பதை பார்க்கிறோம். மிக முக்கியமான ஒன்று. குழந்தையை பார்ப்பது கூட அது ஒரு பெரும் பேறு என்று நினைக்கிறாரே ஒழிய அது இயல்பானது, சாதாரணமானது என்று அவர் நினைக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிக சாதாரணமானது என்று நினைக்கிற பல உண்மையிலே மிகவும் புதிரானவை, மர்மமானவை. இதை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் எல்லாரையும் எல்லாவற்றையும் மதித்து வாழக்கூடிய ஒரு பண்பை நாம் பெறுவோம். வாழ்க.